பாஸ்போர்ட் எடுத்த பின்னாடி என்ன சொல்றாரு, நீ இங்க இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாது, நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் சொல்லிட்டு இது டோர்ல இருந்து எல்லாத்தையும் வந்து பூட்டி வச்சுட்டு எங்க அம்மா அப்பா கூட பேச விடாம என்னை வந்து ரொம்ப செக்ஷுவலா வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நான் ஒரு 1 வீக் ரொம்ப என்னால தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, இங்க மதுரையில இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு டார்ச்சர் இருக்கு, நான் ஒர்க்குன்னு வந்தேன், என்னை வந்து இவ்வளவு செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி ஹராஸ் பண்றாரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவ வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவர் வந்து ஒரு மூலியமா எனக்கு ஒரு அட்வொகேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அங்க துபாயில இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து அந்த அட்வொகேட்ட நான் வந்து சொல்றேன். சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, உண்மையில உன்னை அபியூஸ் பண்றாங்களா என்னன்னு எதுன்னு எனக்கு தெரியல, பட் உன்னுடைய சேஃப்டிக்கு ஒரு வந்து நீ ஒரு எடுத்து வச்சுக்கோ, ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க என்னென்ன பண்றாரோ எல்லாத்தையும் நான் வந்து என்னோட போன்ல ஜிபிஎஸ் கேமரால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அவர் மட்டும் யூஸ் பண்ணாம அவரோட பிசினஸ் பீப்புள்ஸ்க்குலாம் என்னை வந்து யூஸ் பண்ணணும், அவனோட கசின்க்குலாம் என்னை வந்து இது பண்ணணும். அவங்க கசின் நேம் ஃபலீல், ஆக்சுவலி அவங்க தான் என்னோட ஸ்பான்சர். அவங்களுக்குலாம் வந்து என்னை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப செக்ஷுவலா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால என்னோட போன்ல நான் எல்லாம் அவர் என்னென்ன பண்றாரு ஏது பண்றாருன்றத நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அவர் வந்து குளிக்கும் போது நியூடா தான் குளிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு 2ல இருந்து 3 தடவை வரைக்கும் அவர் கூட நியூடா இருக்கணும், பெட்ல அதே மாதிரி இருக்கணும். அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா வீட்லயே ட்ரெஸ் இல்லாம தான் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. வீடு வந்து இது டிஜிட்டல் லாக், அவர் வந்தா மட்டும் தான் அது வந்து ஓபன் ஆகும், இல்லைன்னா வந்து ஓபன் ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க என்ன. அதுக்கப்புறம் என்னால அவர் தூங்கிட்டு இருக்க ஒரு நேரமா பார்த்து என்னோட பாஸ்போர்ட்டை நான் வந்து எடுத்துட்டு நான் அங்க இருந்து வெளியில வந்துட்டேன். வெளில வந்த பின்னாடி எனக்கு வந்து நீ எங்க போயிட்டு சொல்லி நான் ரொம்ப மெசேஜ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன்.